அப்பா சாமி, உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் பண்ணேன், உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், காடு மேடு தாண்டி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு ராப்பாக்களை உழைச்சி உன்னை எல்லா வழியிலையும் நான் படிக்க வச்சு ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமேலுக்கு என்னால் முடியாதுடா, இனிமேல் என்னால் முடியாது தங்கம், இனிமேலுக்கு உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும், என்னை விட்டு பிரிஞ்சு இனிமேல் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது பெற்றவங்களுக்கு. ஏன்னா வயசாகுது இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் வயசு இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களாக பார்த்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பசங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் அவங்க பேசுகிறது, சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே. எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் தான். எஜுகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் என்ன வேணாலும் ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகுங்க, சொந்தமாக தொழில் பண்ணுங்கள். சொந்தமாக படித்து முடித்து வேலைக்கு போகிறத விட சொந்தமாக தொழில் பண்ணுறதுல நல்ல வருமானம் நிறையா இருக்குது. யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா நம்மளே முதலாளி, நம்மளே நம்ம கொஞ்சம் நல்லா உழைக்கணுங்கிறது நமக்கு நல்லா மைண்டில் வரும். ஸோ சொந்த தொழில் பண்ணுங்கள், இல்லை படிப்புக்கு வேலைக்கு போங்க, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிக்கோங்க, ஒரு டிகிரியாவது வாங்கி கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சரிங்களா?